இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த புனித வெள்ளி என்று தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு கிரிக்கெட் உலக கோப்பையின் இறுதி போட்டி. அந்த இறுதி போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் எதிர்கொள்ளுகிறது. நல்ல ஒரு முன்னணியில் இந்தியா ஜெயிக்கும் என்று எதிர்பார்த்த நேரத்திலே இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டார்னு ரசிகர்கள் எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு ரொம்ப மைதானத்திலேயே ஓன் ரசிகர்கள் எல்லாம் அழுதார்கள். தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டாங்க, எல்லாரும் அழுதாங்க. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து வந்த வீரர்கள் தாக்கு பிடிச்சி களத்தில் நின்று அந்த இறுதி போட்டியிலே அவர்கள் கோப்பையை வென்று விட்டார்கள். ஒரு வாரம் கழிச்சு அதே போட்டியே இப்போ டிவியில் ரிலே பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழித்து அதே போட்டியை ரசிகர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ரசிகர்கள் எல்லாம் பார்த்து ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த ரிலே பண்ணுகிற மறுபடியும் ஒளிபரப்பப்பட்ட அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் சரியான உச்சக்கட்டத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா அவுட் ஆனதை பார்த்து முன்பு எல்லாரும் அப்படியே தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. இப்போ அந்த போட்டி மறு ஒளிபரப்பு செய்யப்பட்ட வேளையில் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவாங்களா? அழமாட்டாங்க. ஏன் அழமாட்டாங்க? என்னங்க? ஆமாம், இன்னும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சரியான பதில் சொல்லுங்கள். ஜெயிச்சிட்டாங்கன்றது அல்ல, இன்னும் சரியான பதில் சொல்லுங்க. சரியான பதில் சொல்லுங்க. இறுதி முடிவு அவர்களுக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆட்டம் எப்படி முடிய போகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அழ வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. நமக்கும் அப்படித்தான். புனித வெள்ளி அன்று கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து ஒப்பாரி வைக்கவோ அழவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? காரணம், இறுதி முடிவு எப்படி என்று நமக்கு நன்றாகவே தெரியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். நன்றாகவே தெரியும். ஆகவே உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க அழ நமக்கு அவசியம் இல்லை. திருச்சியிலே ஒரு கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது, பெரிய ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையிலே இந்த புனித வெள்ளி ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் வருவாங்க. எல்லா ஊர்களிலிருந்தும் வருவாங்க. அப்படியே ஒரு 6.5 அடிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அப்படியே சடலமாக கிடத்தப்பட்டிருக்கும். சடலமாக கிடத்தப்பட்டிருக்கும். அப்படியே தத்ரூபமாக ஒரு மனுஷன் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சடலமாக கிடத்தப்பட்டு ஒப்பாரி வைப்பார்கள். பாருங்க, 3.5 மணி நேரத்திற்கும் அதிகமாக அழுது ஒப்பாரி வைப்பார்கள். வருகிறவர்கள் எல்லாரும், பக்தர்கள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து அவர்களும் சேர்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். நானும் அழுதிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற ஒரு காரியத்தை, மகிமையின் காரியத்தை அவர்கள் தெளிவாய் அறிந்திருப்பார்களே. ஆனால் அப்படி ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் சிலுவை தியான கூட்டங்களை கடந்த ஒரு 8 வருஷங்களுக்கு மேலாக 7 வார்த்தைகள் பேசப்படுவதற்கு பதிலாக ஒவ்வொரு வருஷமும்
வித்தியாசமான நிலையிலே சிலுவை தியானத்தை பற்றி இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் உபதேசங்கள் நடத்தி வருகிறோம். சிலுவை தியானத்தை வித்தியாசமாய் ஒவ்வொரு வருஷமும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த வருஷத்திலும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளும்படியாய் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சத்தியங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் நிச்சயமாக நீங்கள் இதுக்கு முன்பதாக கேட்டிருக்க முடியாது என்று 100% நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த புதிய சத்தியங்களை உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஈவன்ஸ் அரவுண்ட் த கிராஸ், சிலுவையை சுற்றி நடந்த சம்பவங்கள். சொல்லுங்கள், சிலுவையை சுற்றி நடந்த சம்பவங்கள். இன்னொரு முறை சொல்லுவோம், சிலுவையை சுற்றி நடந்த சம்பவங்கள். எஸ், ஈவன்ஸ் அரவுண்ட் த கிராஸ், சிலுவையை சுற்றி நடந்த சம்பவங்கள். அதிலும் 100க்கு அதிபதி கண்டதான சம்பவங்கள். 100க்கு அதிபதி எதை பார்த்தாரோ அதை குறித்த சம்பவங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதி எதை பார்த்தாரோ அதை குறித்த காரியங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். எல்லாரும் சொல்லுவோம், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இன்னொரு தடவை சொல்லுவோம், இன்னொரு தடவை சொல்லுவோம். ஒரு ரோம போர் வீரன் 100க்கு அதிபதி என்கிற ஸ்தானத்திற்கு வர வேண்டுமேயானால் 15 20 வருடம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். 15 20 வருடம் அவன் ரோம ராஜ்யத்திற்கு, ரோம பேரரசுக்கு உண்மை உள்ளவனாயும் விசுவாசம் உள்ளவனாயும் காரிய சமத்தனாயும் இருக்கிறதை கண்டு 15 20 வருடங்களில் அவன் 100க்கு அதிபதி என்கிற ஒரு அந்தஸ்தை அவன் பெறுகிறவனாய் இருப்பான். He was a Roman officer. He was a Roman military officer. அவன் ஒரு ரோம மிலிட்டரி அதிகாரியா, இராணுவ அதிகாரியா இருந்தான். 100க்கு அதிபதி என்று சொன்னால் அவனுக்கு கீழே 100 வீரர்கள் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு கீழே 100 வீரர்கள், 100க்கு அதிபதி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப 100க்கு அதிபதி கீழே 100 வீரர்கள் இருப்பார்கள். இந்த 100க்கு அதிபதி, கர்த்தர் ஸ்தோத்திரம், எந்தெந்த மனிதர்கள்லாம் சிலுவை மரணத்திற்கு ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டார்களோ, மரண தண்டனை யாருக்கெல்லாம் விதிக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை விதிக்கிற ஒரு காரியங்களை செய்கிற ஒரு ரோம வீரர்களாய் 100க்கு அதிபதியாய் இவர் இருந்தார். அடிமைகள், slaves, rebels and criminals. அடிமைகள், குற்றவாளிகள், கலகக்காரர்கள். சொல்லுங்கள், அடிமைகள், குற்றவாளிகள், கலகக்காரர்கள். சொல்லுங்க, அடிமைகள், குற்றவாளிகள்,
கலகக்காரர்கள். இந்த 3 பேருக்கு யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும் அந்த மரண தண்டனை நிறைவேற்றுகிற காரியத்தை இந்த 100க்கு அதிபதியும் அவனுக்கு கீழே இருக்கிற வீரர்களும் அதை செய்து வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 100க்கு அதிபதி சிலுவையிலே பலரது மரண வேளைகளை, கடைசி நேரங்களை அவன் கண்டிருக்கிறான். அவர்களுடைய மரண ஓலங்களை அவன் நேரில் பார்த்து அவன் இருதயம் கல்லாகி போனதா இருந்தது. ஏன்னா 100கணக்கான பேரை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மரண ஓலத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார். கேட்டு அவருடைய இருதயம் கல்லாகி போயிருந்தது. இவன் ரோம பேரரசுக்கு மிகவும் விசுவாசம் உள்ளவனாய் அவன் இருக்கிறவன். ரோம பேரரசுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ரோம பேரரசு இட்ட கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் அவன் செய்யவும் மாட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தையும் பேசவும் மாட்டான், ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டான். சொல்லுங்கள், பேசவும் மாட்டான், செய்யவும் மாட்டான். யாருக்கு விரோதமாக செய்ய மாட்டான்? ரோம பேரரசுக்கு விரோதமாக இந்த 100க்கு அதிபதி ஒரு காரியத்தையும் பேசவும் மாட்டான், ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை அவன் நேரிலே பார்த்து அவன் இப்பொழுது சொல்கிறான், கர்த்தர் ஸ்தோத்திரம், இவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். Truly this man was man of God. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆமாம். கவனிங்க, தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதற்காகத்தான் தேவதூஷணம் சொன்னார் என்று இயேசு குற்றம் சாட்டப்பட்டார். இவன் மனிதனாக இருக்க, இவனுடைய தகப்பன் பேர் யோசேப்பு என்று நமக்கு தெரியும், தாயின் பேர் மரியாள் என்று நமக்கு தெரியும், இவன் நாசரேத்தூரை சேர்ந்தவன் என்று நமக்கு தெரியும். அப்படி இருக்க தன்னை தேவனுடைய குமாரன் என்று இவன் தேவதூஷணம் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்று சொல்லி இயேசுவின் மேல் சாட்டப்பட்ட குற்றங்களில், குற்றச்சாட்டுகளில் அதுவும் ஒன்றாக இருந்தது. தன்னை தேவனுடைய குமாரன் என்று அவர் சொன்னார் என்று அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை விடும்போது அருகில் நின்று எல்லாவற்றையும் பார்த்த இந்த 100க்கு அதிபதி அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள். உங்களுக்கு ஆழமாய் நான் சொல்லி தருகிறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த 100க்கு அதிபதி சொல்லவே கூடாது. ரோம பேரரசு குற்றம் சாட்டப்பட்ட, எதற்காக குற்றம் சாட்டப்பட்டாரோ, மரண தண்டனை விதிக்கப்பட்டதோ அதையே இவன் உறுதிப்படுத்தும்படியாக சொல்லுகிறான். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இந்த வார்த்தைகளை 100க்கு அதிபதி சொல்லியிருக்கவே கூடாது. சொன்னால் என்ன நடக்கும் என்பதை நன்றாய் அறிந்திருந்தவன். சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றை சொல்ல, கவனிங்க, சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றை சொல்ல, அதற்கு விரோதமாய் நான் எதிர்மாறாய் நான் பேசுவேனேயானால் நிச்சயமாக என் மேல் பெரும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். தேவனுடைய குமாரன் என்று இயேசு சொன்னதற்காக மரண ஆக்கினை அவருக்கு கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. அப்படி இருக்க இந்த மனிதன், இந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து மரண ஆக்கினையை கண்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று இவர் அறிக்கையிட்டார். தான் சொல்லக்கூடாத ஒன்றை, சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை
அவர் ஏன் தைரியமாய் சொன்னார்? இதனால் நூற்றுக்கு அதிபதி இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவரால் துணிந்து சொல்ல முடிந்தது. எதை கண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், எதை கண்டு நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று எதை கண்டு சொன்னார்? சிலுவையில் நடந்தவைகளை, சுற்றிலும் சம்பவித்தவைகளை, சிலுவையில் நடந்தவைகளையும் இயேசுவினிடத்தில் பார்த்தவைகளையும் சுற்றிலும் சம்பவித்தவைகளையும் கண்டு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் இவர் என்று நூற்றுக்கு அதிபதி சொன்னார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு, எல்லாரும் சொல்லுங்கள், சம்பவித்த காரியங்களையும் கண்டு, சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அப்போ எதையெல்லாம், எந்த சம்பவத்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார் கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நூற்றுக்கு அதிபதி எதையெல்லாம் பார்த்து இவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று இவரால் துணிந்து சொல்ல முடிந்தது? கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் காரியம், he stood at the cross. சிலுவைக்கு எதிராய் நின்றவன், சிலுவைக்கு எதிராக நின்றவன். நீங்கள் வீட்டில் வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அடிக்கப்பட்ட சிலுவைக்கு எதிரே இந்த நூற்றுக்கு அதிபதி நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நூற்றுக்கு அதிபதி எதிரே நின்று கர்த்தர் ஸ்தோத்திரம் இவன் கவனித்துக் கொண்டிருந்தான். மிகவும் கொடூரமான ஒரு மரணம். Crucifixion is a horrible way to suffer and die. மிகவும் கொடூரமான வேதனைகளும் மரணமும் நிறைந்த ஒரு காரியம்தான் சிலுவை மரணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவன் இந்த நூற்றுக்கு அதிபதி சிலுவையிலே இயேசு மரிப்பதை பார்த்து, இயேசுவின் மரணத்தை பார்த்து கண்ட பின் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டான். வாரினால் அடிக்கப்படும் போது அந்த வாரில் கர்த்தர் ஸ்தோத்திரம் 7 பிரிவு இருக்குமா? ஒரு வாரில் 7 பிரிவு இருக்கும். அந்த 7 பிரிவிலும் 5 ஹூக்கு இருக்கும். 5 அப்படி அலுமினிய கொக்கிகள் இருக்கும். ஒரு முறை அடிச்சா அப்படியே முதுகுல அப்படி அந்த கொக்கிகள் அப்படி சிக்கும். அந்த வார அப்படி உருவனா முதுகு தோல் அப்படியே அப்படியே பனங்கிழங்கு கிழிக்கிற மாதிரி அப்படி கிழித்து கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது, வாரினால் அடிக்கப்பட்ட பொழுது, அப்படியே முதுகு வயலிலே உழுகிறவனுடைய படைசால்கள் உளப்பட்ட அந்த வயலை போல முதுகு அப்படியே வாரு கோடு கோடா பள்ளம் பள்ளமா எப்படி வயல்ல உழுகும் போது அப்படியே பாத்தியா இருக்குமோ அதே போல பாத்தியாக அப்படியே ரத்தம் வழிந்து கொண்டே இருந்ததா. ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. அவருடைய, நான் உங்களுக்கு இதெல்லாம் தயவுசெய்து இப்போ நான் சொன்னவொடனே உள்ளதா இல்லையான்ட்டு பைபிளெல்லாம் அந்த ஏஞ்சல் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கா. பைபிளெல்லாம் திறந்து பார்க்காதீங்க, வீட்டில் போய் பாருங்க. இப்போல்லாம் நான் சொல்கிறப்ப என்ன கவனிங்க, சொல்லுதுண்ணா? ஆமாம். இயேசுவை வாரினால் அடித்த பின்பு அவருடைய ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்களாம். உள்ளாடைகள் முதற்கொண்டு கலட்டப்பட்டது. உள்ளாடைகள் முதற்கொண்டு கலட்டப்பட்டது. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. உள்ளாடைகள் முதற்கொண்டு கலட்டப்பட்டது. இயேசுவுக்கு ராஜாக்கள் போர்த்துகிறதான ஒரு சிகப்பு அங்கி, முதுகிலே போர்த்தப்படுகிற சிகப்பு அங்கி அவருக்கு போர்த்தப்பட்டது. அவருக்கு போர்த்தப்பட்டு தலையிலே வண்ணான் முடி என்று சொல்லப்படுகிற பினா கிறிஸ்டி, வண்ணான் முடி, கிரேக்க பாஷையிலே பினா கிறிஸ்டி என்று சொல்லி பெயர். அப்படியே அப்படியே நீளமாக இருக்கும். அந்த வண்ணான் முடி அடங்கின
அந்த முள்ளை அப்படி சுற்றி தலையிலே வைத்து அவர் கையிலே ஒரு செங்கோலை கொடுத்தார்களாம். அந்த செங்கோலை வாங்கி அவர்கிட்ட பிடுங்கி தலையில் இருக்கிற வைக்கப்பட்டிருந்த அந்த முள் முடியிலே ஓங்கி அடித்தார்களாம். ஓங்கி அடிக்கும் போது அடிக்க அந்த முள் அப்படியே சைடில் அப்படி பொத்துக்கொண்டு வெளியே வந்ததாம். பொத்துக்கொண்டு வெளியே வந்து ஒவ்வொரு முள்ளும் நீட்டி கொண்டு இருக்க, எல்லா பக்கமும் தலை சுற்றிலும் நீட்டி கொண்டு இருக்க, ஒவ்வொரு முள்ளிலும் சொட்டு சொட்டாக ரத்தம் வழிந்ததாம். ஒவ்வொரு முள்ளிலும் சொட்டு சொட்டாக ரத்தம் வழிந்ததாம். அந்த நேரத்தில் கண்ணெல்லாம் திறக்கவே முடியாது. அப்படியே கண்களிலே அப்படியே சொட்டு சொட்டுன்னு மேலேருந்து ரத்தம் சொட்டுகிறது. கண்ணை திறக்க முடியாது. கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கண்ணில் ஒரு துணியை கட்டி சுற்றி அவரை துப்பி, அவர் மேலே துப்பி, கன்னத்தில் முகத்தில் துப்பி, துப்புனவன் கேட்டானா, எங்க என்ன யாருன்னு சொல்லு, துப்புனவன் யாருன்னு சொல்லு பார்ப்போம், நீ தீர்க்கதரிசி ஆயிற்றே, துப்புனவன் யார் என்று எனக்கு சொல்லு பார்ப்போன்னு சொல்லி எல்லாரும் பரிகாசம் பண்ணினார்களாம். அருகிலே நிற்கிறார் இந்த 100க்கு அதிபதி. இவனுக்கு கீழாக இருக்கிற வீரர்கள் தான் இந்த காரியங்களை செய்கிறார்கள். அருகிலே நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்படி சொன்னவர்களை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இப்படி சொன்னவங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. நம்ம ஊர்ல ஒரு 35 வருஷத்திற்கு முன்னால ஒரு பாஸ்டர் இருந்தார். 35-40 வருஷத்திற்கு முன்னால ஒரு பாஸ்டர் இருந்தார். மெஜிரா கோட்ஸில் வேலை செஞ்சுட்டு ஊழியத்திற்கு வந்தார். அதை மாற்றினாங்கன்னு சொல்லி அவர் மேலே எல்லாம் குடும்பத்தை ரெண்டாக்குறார், கலகம் பண்ணுகிறான்னு சொல்லி அவர் மேல் புகார் சாட்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகப்பட்டார். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த போலீஸ்காரங்க உள்ளார கொண்டு போகும்போதே அடிச்சிட்டு வந்து அவரை ஸ்டேஷனில் ஐயா வருவார், அது வரைக்கும் உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஐயா வந்தார். ஐயா வந்து என்ன செஞ்சாராம், அவன் வந்தோடனே இவன் யாருன்னொடனே, இவன் தான் இந்த மாதிரி காரியங்களாம் செய்கிறவன் அப்படின்னு சொன்ன உடனே, வந்த உடனே சப் இன்ஸ்பெக்டர் அந்த பின்னால் இருந்த சாட்டையை கையில் எடுத்தாராம். பாருங்க, சாட்டையை கையில் எடுத்த உடனே இந்த ஊழியக்காரர் அப்படியே கண்ணை மூடிட்டாராம். சாட்டையை கையில் எடுத்தவர் கையே எடுக்க முடியல. நம்ம ஊரில் நடந்ததுங்க, வேற எங்கேயும் நடக்கல. நம்ம ஊரில் விகேபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது. அப்படியே கையை அங்கேயே வச்சுக்கிட்டே இருந்தாராம், கையை எடுக்க முடியல. ஏய், என்ன மந்திரம் போட்ட, என்ன மந்திரம் சொன்ன அப்படின்னாராம். என்ன மந்திரம் சொன்ன அப்படின்னாராம். போ 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 ஏய், தாள அனுப்பிடுங்க, கையை எடுக்கணும்ப்பா, சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னு தான் அவரால் கையை எடுக்க முடிந்ததா. சொரிமுத்து ஐயனார் கோயிலில் நம்ம சபையில் விசுவாசியாய் இருக்கிறவங்க, அவங்களுடைய அம்மா சுப்பம்மாள், சிங்கப்பட்டியை சேர்ந்தவங்க. சொரிமுத்து ஐயனார் கோயிலில் அவங்க பல வருஷங்களாக கடை போட்டவங்க. உங்களுக்கு தெரியும், ஆடி அமாவாசைக்கு லட்சக்கணக்கில் போவாங்க, கடை போட்டு அந்த கடையில் நல்ல வியாபாரம் நடக்கும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். ஆனால் அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. என்றாலும் சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு
போவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் சுவிசேஷம் அறிவிப்பதற்காகிலும் கடையை போடணும், கடையை போட்டாங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவே அங்கே கடையை போட்டு கடையில சுவிசேஷ பாடல்களை ஓட விட்டு வருகிறவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி அந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தினாங்களாம். சுப்பம்மா ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தினாங்க. இது ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ராஜா அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க நேரத்தில் இந்த மாதிரி புகார் பண்ணவனே சுப்பம்மாள் வந்து இங்கே கடையை போட்டு இங்கே கிறிஸ்தவ பாட்டை ஓட விட்டு எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அவர் மேல் புகார் கொடுத்தோடனே அவளை இழுத்துட்டு வாங்கினாங்களாம். சுப்பம்மாள் இழுத்து வரப்பட்டாள். ராஜாவுக்கு முன்பதாக அப்படியே மண்டியிடப்பட்டாள். ராஜா அவளை பார்த்து, நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ யாரு? நீ எந்த குலம்? நீ என்ன வேலையை செய்கிற அப்படின்னு சொல்லி இவளை தண்ணிக்குள்ளார இழுத்துருப்பாங்கடா. தண்ணியில் இழுத்துட்டு போய் தண்ணியில் முக்கிட்டு வாங்கடா. தண்ணியில் இழுத்து கொண்டு போனாங்க. தண்ணியில் முக்கினாங்க. மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இவ உடம்பு பூரா திருநூறை போடுங்க நாங்களாம். உலகால் படிட்டாங்க அந்த அம்மா. திருநூறை கொண்டு வந்து போடுகிற நேரத்தில் ஒரு காட்டு வண்டு எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு 3 ரவுண்டு ராஜாவை சுற்றி தலையை சுற்றி 3 ரவுண்டு அடித்து நெத்தியில் ஒரு போடு போட்டதான் பாருங்க. ஒரு வண்டு நம்ம ஊரில் நடந்தது. நான் லண்டனில் நடந்ததை பற்றி சொல்ல, நம்ம ஊரில் நடந்தது. ராஜா அப்படியே மல்லாக்க விழுந்துட்டார். மயக்கம் தெளிஞ்சோன்னு சொன்னாங்களாம், அந்த அம்மாவை போக சொல்லிடு. நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது ஒருவன் தலையிலே முள்முடியை சூட்டுகிறான், இன்னொருவன் கையில் இருக்கும் கோலை வாங்கிய அந்த முள்முடியை அடிக்கிறான், ரத்தம் பீரிடுகிறது. இன்னொருவன் முகத்திலே காரி துப்பி, என்னை துப்பினது யார் என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பக்தனுக்கு துணை நின்ற கர்த்தர், ஒரு சொரிமுத்து ஐனார் கோயிலே ஒரு சுப்பம்மாளோடு கூட உடன் நின்ற கர்த்தர், இங்கே ஒரு வார்த்தையும் இயேசு சொல்லாததை அவனை ஆக்ரோஷமா இயேசு திரும்பி பார்க்கவில்லை, அவனை முறைத்து பார்க்கவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் அருகில் நின்ற இந்த 100க்கு அதிபதி அவன் கண்டான். 100க்கு அதிபதி அவன் கண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் ஒண்ணு கூட கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலுவையில தொங்குறவங்க குழி வெட்டி அந்த குழியில டமால்னு இறக்குவாங்க. அப்படி டமால்னு இறக்கும் போதே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவனுடைய உயிர் 25% ஓய்விடத்தக்கதாக வேதனை உண்டாகுமா. சிலுவையிலே 3 ஆணிகள், கைகளிலும் கையில 2 கையிலும் 2 ஆணி, கால்ல ஒரு ஆணி, 3 ஆணிகள். 3 ஆணிகள்ல தொங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டில் நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. தொங்கும் போது கையில இருக்கிற அப்படி இதுலதான் உடம்பு நிக்குது, சரீரம் எல்லாம் அப்படியே இங்க கிளியும் ரத்தம் கசியும். ஆகவே என்ன செய்வாங்க, அப்படி கிளியாம இருக்கணுன்றதுக்காக வலி கொஞ்சம் பொறுத்து கொள்ளணும் என்பதற்காக காலிலே இருக்கிற அந்த ஆணியிலே அப்படியே உடம்ப அப்படியே கொஞ்சம் தூக்குவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவங்களால மூச்சு விட முடியாது. மூச்சு விடுவதற்கு சிரமமா இருக்கும். மூச்சு விடுவதற்காக அப்படியே கீழே இறக்கினாங்கன்னா, உடம்பு அப்படியே கீழே இறக்கினாங்கன்னா அந்த கைகளிலே ஆணியிலே அந்த ரத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகம் கசியும். மூச்சு விட முடியும், ஆனா வலிக்கும், ரத்தம் கசியும். ரத்தம் கசியுது,
வலிக்குது, அதை கொஞ்சம் தாங்கிக்கணும் என்பதற்காக அப்படியே உடம்பு கொஞ்சம் தூக்குவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும், ஆனா மூச்சு விட முடியாது. இது அப்படியே தொடர்ந்து இந்த காரியங்கள், மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிற காரியங்கள், மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிற காரியங்கள். இத நூற்றுக்கு அதிபதி பலருடைய மரண தண்டனையிலே, சிலுவை மரண தண்டனையில் நூற்றுக்கு அதிபதி பார்த்திருக்கிறார். பலரிடத்திலே இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அந்த நேரத்தில் நூற்றுக்கு அதிபதி அவன் பார்த்த காரியம் என்னன்னு சொன்னான், கர்த்தர் ஸ்தோத்திரம், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் ஓலமிடுவார்கள். வலி அதிகமாகும் போதெல்லாம் ஓலமிடுவார்கள். வலி அதிகமாகும் போதெல்லாம் அவங்க சபிப்பார்கள், சபிப்பார்கள். எதிரே நிற்கிறவர்களை, ரோம அரசை, அந்த நூற்றுக்கு அதிபதியை, வீரர்களை எல்லாரையும் சபிப்பார்கள். மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவார்கள், கெட்ட வார்த்தைகளினால் தூஷிப்பார்கள். இவரோ முகத்திலே எந்த விதமான திகிலும் இல்லை, மரண பயம் இல்லை, எந்த விதமான கலவரமும் இல்லை, எதுவும் இன்றி இயேசு வலிக்குதுன்னு சொல்லவே இல்லை, என்னால தாங்க முடியல சொல்லவே இல்லை. முகத்தில் சாந்தமா இருப்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். மாத்திரமல்ல, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுவதை இந்த நூற்றுக்கு அதிபதி கேட்டார். நூற்றுக்கு அதிபதி கேட்டார். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான மரண தண்டனைகளை இந்த நூற்றுக்கு அதிபதி நிறைவேற்றியிருக்கிறார். ஆனால் முதலாக சிலுவையிலே தனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட முதல் காரியத்தை இந்த இயேசுவினிடத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். ஆமென் சொல்வீங்களா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இத அருகில் நின்ற நூற்றுக்கு அதிபதி அவன் பார்த்தான். உங்களை பார்த்து இந்த புனித வெள்ளி என்று ஒரு தற்பரிசோதனை கேள்வி ஒன்றை நான் கேட்க விரும்புகிறேன். உங்களை பற்றி பொய்யாய் சொன்னதை, அவதூறாய் பேசினதை, உங்களை பற்றி தூஷித்ததை, இன்னார் பொய்யாய் பேசினார்கள், இன்னார் இப்படியாய் தூஷித்தார்கள், இப்படியாய் அவதூறாய் பேசினார்கள் என்பதை அறிந்த பின்னரும் உங்களுக்கு எதிராக அப்படி தூஷணமாய் பேசினவர்களை, பொய்யாய் பேசினவர்களை, அவதூறாய் பேசினவர்களை நீங்கள் மன்னித்தது உண்டா? நீங்கள் மன்னித்தது உண்டா? நீங்கள் மன்னித்தீர்கள் என்பதை உங்களுக்கு அருகே நிற்கிற உங்கள் கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உடன் விசுவாசியோ, குடும்பத்தாரோ யாராயிலும் பார்த்துருக்கிறாங்களா? மனசார மன்னிச்ச, எனக்கு விரோதமாக பேசினவங்கள, தூஷித்தவங்களை, எனக்கு விரோதமாய் பொய்யாய் குற்றம் சாட்டினவர்களை நான் மன்னித்திருக்கிறேன். நான் மன்னித்திருக்கிறதை என் கணவர் பார்த்தார், என் மனைவி பார்த்தார், என் பிள்ளைகளுக்கு தெரியும், என் பெற்றோர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க ஏன் சொல்லுங்க? உங்களை நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். உங்களை நாங்கள் பாராட்ட விரும்புகிறோம். யாராவது இருக்கிறீங்களா? நான் இருக்கிறேன். அங்கே பின்னால் ஏன்னா இருக்கிறார். ஏன்னா உண்மைதானா? உண்மைதானா? எழுச்சி நிற்கலாமே. உண்மைதானா? கர்த்தர் பார்க்கிறாரா? ஆமாம். சரி, இனி இந்த புனித வெள்ளி அன்று இந்த ஒரு புனிதமான தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் என்று சொல்ல விரும்புவர்கள் எழும்பி நில்லுங்க, பார்ப்போம். ஆமாம்,
எழும்பி நில்லுங்க. மனசார நான் மன்னிப்பேன். தேங்க்யூ. அப்படியே அவங்க ஏஞ்சி நின்னாங்க, இவங்க ஏஞ்சி நின்னாங்கன்னு சொல்லி எந்திரிக்காதீங்க. சீரியஸான ஒரு காரியம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனசார மன்னிக்கட்டும். சொல்லுங்க, மனசார மன்னிப்பேன். சகோதரா, சகோதரி, உங்களுக்கு விரோதமா அபாண்டமா பேசினது உண்மைதான், தூஷணமா பேசினது உண்மைதான், கேவலமா பேசினது உண்மைதான், அவதூறாய் பேசினது, பொய்யாய் பேசினது உண்மைதான். ஆனா 100 இயேசுவிடத்தில் பார்த்ததை கர்த்தர் வரும் நாட்களில் உங்களிடத்தில் பார்ப்பாராக. அப்படியே நெஞ்சில கை வச்சு அப்படியே ஒரு 2 வார்த்தை ஆண்டவரோடு கூட பேசுங்களேன். ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி அன்று இந்த சுவாபத்தை நான் உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும், எனக்கு மன்னிப்பின் இருதயத்தை தாரும், சகிக்கிற ஒரு இருதயத்தை, சகித்துக் கொள்ளுகிற, தாங்கிக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ, எனக்கு தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ. உட்காருங்களே, உட்காருங்களேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, கர்த்தனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நிறைய பேர் தவறான ஒரு சத்தியம் சொல்கிறார்கள். நிறைய இடத்துல போதகர்கள் கூட பேசுகிறதை நான் கேட்டு இருக்கிறேன். கர்த்தர் மன்னிக்கிறவரும் மறக்கிறவருமாய் இருக்கிறார் சொல்லி. கர்த்தனுடைய பாவங்களை மன்னிக்கிறவரே ஒழிய அவர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. அவரால் மறக்க முடியாது. அப்படி அவரால் மறக்க முடியாதுன்னா என்னுடைய ஜெபத்தை அவர் மறந்திருப்பாரே. என்னுடைய கிரியைகளை, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எனக்காய் நீ எவ்வளவு உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப என் பிரயாசங்கள், கர்த்தருக்காய் நான் பட்ட பிரயாசங்களை, கர்த்தருக்காய் நான் கொடுத்ததை, கர்த்தருக்காய் நான் செய்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் மறந்து விடுவாரே, மறந்திருப்பாரே. அவர் மறக்கிற ஒருவர் அல்ல. மறக்கிற மறதி என்கிற சுவாபம் கர்த்தருக்கு கிடையாது, தேவனுக்கு கிடையாது. அவர் மறக்கிறவர் அல்ல, அவர் மறக்கிறவர் அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்க செஞ்ச பாவங்களை மன்னிக்கிறார், நீங்க செஞ்ச பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா நீங்க செஞ்ச பாவங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார், மறக்க மாட்டார். நமக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, நம்மளும் மன்னிப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். சமயம் வரும்போது நீ அப்படி சொன்னவன் தானே அப்படின்னு சொல்லி, நீ அப்படி சொன்னவதானேன்ட்டு நம்ம எடுத்து விடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், மறக்க மாட்டோம், ஆனா திரும்ப சொல்லி காட்டுவோம். ஆனா கர்த்தர் மன்னிக்கிறவர், அவர் மறக்க மாட்டார். ஆனா மாறாக என்ன சொல்லுகிறார், நான் நினையாமலும் அவர்கள் பாவங்களை நான் திரும்பவும் நினையாமலும் இருப்பேன் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. என் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார், மறக்கிறவர் அல்ல. எல்லாருக்கு தெரியும். ஆனா ஒரு நாள் அது நினைச்சு கூட என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். சொல்லுங்க, ஒரு நாளும் என் பாவத்தை மறுபடியும் நினைத்து கூட பார்க்க மாட்டார். எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த வசனம்? எபிரேயருக்கு நிருபம், அவர் பாவங்களை நான் திரும்பவும் நினையாதிருப்பேன் என்று உங்கள் மேல் மனதுருகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இருக்கு? எத்தனாவது வசனம்? 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் எபிரேயர் எத்தனாவது பக்கமா? 304வது பக்கம், 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று, இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று மனதுரை கர்த்தர் சொல்லுகிறார். மன்னிக்கிறவர், ஆனா மறக்கிறவர் அல்ல. மாறாக என் அக்கிரமங்களை, என் பாவங்களை கர்த்தர் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி
அருகில் நின்று இவைகளை பார்த்தார். மன்னிக்கிறதை பார்த்தார். மன்னிக்கிறது. தன்னுடைய தாயை அழைத்து ஷீசனிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, ஷீசனை தன் தாயினிடத்தில் இளம் இருக்கிறதிலே வயசு சின்ன வயசாக இருந்த யோவானை அழைத்து தன் தாயினிடத்தில் ஆதரவாய் கொடுத்ததை எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்தார். அமைதியாக அமைதியாக சத்தமிட்டு கர்த்தர், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சத்தமிட்டு கூறினதை அவர் பார்த்தார். சத்தமிட்டு என்கிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான வார்த்தை. சத்தமிட்டு சத்தமிட்டு என்கிற வார்த்தை அப்படியே அலறி சொல்லல. இட்ஸ் நாட் அபவுட் த சவுண்ட், இட்ஸ் நாட் அபவுட் த வாய்ஸ். சத்தமா அப்படி அல்ல. கிரேக்க வார்த்தை மெகாஃபோனே என்கிற கிரேக்க வார்த்தை. அந்த மெகாஃபோனே என்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்னன்னு சொன்னா, தெளிவாக, கிளாரிட்டி, மிகவும் தெளிவாக. ஆமென் சொல்வீங்களா? நூற்றுக்கு அதிபதி அதை பார்த்தா மிகவும் தெளிவாக இயேசு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறதை பார்த்தார். ஒவ்வொரு காரியத்தையும் இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான மரண தண்டனை நிறைவேற்றின மனிதன் இந்த ஒரு காரியத்தில் மாத்திரம், இயேசுவினிடத்தில் மாத்திரம் இதுவரைக்கும் பார்த்திராத எல்லாவற்றையும் அவர் கண்டு அவர் சொல்கிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலுவைக்கு அருகிலே ஒரு மனிதன் வந்தாதான் இயேசு கிறிஸ்துவின் எல்லாம் காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இவர் சிலுவைக்கு அருகே நின்றவர், சிலுவைக்கு எதிரே நின்றவர், எல்லாவற்றையும் கண்டவர். இவர் சொல்லுகிறார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இரண்டாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த நூற்றுக்கு அதிபதி எத்தனையோ சிலுவை மரணங்களை அரங்கேற்றியவர், நிறைவேற்றியவர். இயேசு சிலுவையில் அவர் அறையும் பொழுது, அவர் மரித்த பொழுது சுற்றிலும் நடந்த இரண்டாவது ஒரு சம்பவத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். அந்தகாரம், டார்க்னஸ், அந்தகாரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்தகாரத்தை வாசிக்கலாம் இந்த வசனத்தை. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும். மத்தேயுவா? 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும். எந்த வசனமா? 45. மார்க்கு 27, மத்தேயு 27:45. 27:45. மத்தேயு 27:45 வாசிக்கலாம். 6ஆம் மணி நேரம் முதல் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும். 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்குமாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமாக, மதியம் 12 மணியிலிருந்து மதியம் மாலை 3 மணி வரைக்குமாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து அப்பதான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு, அப்பதான் அவர் மிகவும் வேதனை நிறைந்த ஒரு மரணத்தை அவர் எதிர்கொள்ளுகிறார். வேதனை நிறைந்த ஒரு மரணத்தை எதிர்கொள்ள அதை பார்க்கிற எதிரே நின்ற அவர்களுக்கு பிரியமானவர்களும் அவருடைய சீஷர்களும் ஒரு பக்கம் பெரிய ஒரு துயரம், இன்னொரு பக்கம் பெரிய ஒரு குழப்பம். இயேசு கிறிஸ்து அவரை கல்லெறியும் போது கல்லை எடுத்துக்கொண்டு அவர் மேல் எரிய வருவதற்குள்ளாக அந்த இடத்தை விட்டு எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்து மறைந்து போயிருக்கிறார். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் மறையவே இல்லையே.
மறையவே இல்லையே, மறையவே இல்லையே. ஒரே குழப்பம். இயேசு கிறிஸ்து கடைசியில செத்தே போயிட்டாரே, மரித்தே போய்விட்டாரே. ஒரு பக்கம் துயரம், இன்னொரு பக்கம் அவர்களுக்கு குழப்பம். குழப்பம். இந்த குழப்பத்தின் மத்தியிலே இந்த நூற்றுக்கு அதிபதி அவர்களையும் பார்க்கிறான், இயேசுவையும் பார்க்கிறான். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் பார்க்கிறான். 6 மணி முதல் 12 மணி, மதியம் 12 மாலை 3 மணி வரைக்குமாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்ததை கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். வானம், கவனிங்க, வானங்கள் தன்னுடைய துக்கத்தை காட்டும்படியாக அப்படியே இருளாய் மாறிவிட்டதாம். அல்லேலூயா. In order to express their sorrow, the sun get darkening. சூரியன் அப்படியே இருள் அடைந்தது. தன்னுடைய துக்கத்தை சூரியன் காட்டும்படியாக இருள் அடைந்தது. வேதத்தில் அந்தகாரம், இருள் என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அது ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆழமான ஒரு அர்த்தம். எகிப்திலே 10 வாதைகளை மோசேயின் மூலமாய் கர்த்தர் நடப்பித்து எகிப்தின் ராஜா பார்வோன் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு 10 வாதைகளை கர்த்தர் மோசேயை கொண்டு செய்தார். 9வது வாதை என்ன வாதை தெரியுமா? 9வது வாதை அந்தகாரம். எகிப்து தேசம் எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களா? 3 நாட்கள் அந்தகாரம் உண்டாயிற்று. God's judgment. அந்தகாரம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. It signifies the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் இந்த அந்தகாரம் சொல்லப்படுகிறது. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், மோசே உடைய கோலை நீட்டுப்பான்னு சொன்னார். உடைய கோலை நீட்டு, உடைய கோலை நீட்டுன்னு சொன்னா இதுவரைக்கும் ஜனங்கள் ஒருபோதும் கண்டிராத ஒரு அந்தகாரம், ஒரு இருள் தேசமெங்கும் உண்டாகும் என்று சொன்னார். தேசமெங்கும் உண்டாகும் என்று சொன்னார். தேசமெங்கும், எகிப்து தேசமெங்கும் 3 நாட்களும் பெரிய ஒரு அந்தகாரம் உண்டாயிற்றாம். ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியலையாம். கவனிங்க, ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியல, எல்லா இடமும் அந்தகாரம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, விளக்க கொளுத்துனா, தீப்பந்தத்தை கொளுத்துனா தீப்பந்தம் எரியாது. கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க, தீப்பந்தம் எரியாது. அவை தீப்பந்தத்தினாலேயோ அல்லது விறகுனாலேயோ வெளிச்சத்தை கொண்டு வரவே முடியவில்லை. என்ன செஞ்சாலும் எரியாது. என்ன செஞ்சாலும், எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தீப்பந்தத்தை கொளுத்துனா தீப்பந்தம் எரியலன்னு சொன்னா ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உண்டாகும். 3 நாட்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லையா? தடவி தடவி திரிந்தார்களாம். எங்க இருக்குது, எங்க இருக்குது, எப்படி பால் காய்ச்சிருப்பாங்க, எப்படி காப்பி போட்டிருப்பாங்க, எப்படி தோசை, எப்படி குழம்பு செஞ்சிருப்பாங்க, எப்படி சாப்பிட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. எப்படி ஒருவரும் வீட்டை விட்டு வெளியே போகவில்லையா? 3 நாட்களும் ஒருவன் ஆகிலும் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை. தடவி திரிந்தார்களாம், வீட்டை விட்டு வெளியே போகவில்லையா? அவ்வளவு அந்தகாரம். தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படிப்பட்டதாக இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதாக இங்கே இயேசு மரித்த பொழுது 6 மணி முதல் 9 மணி வரைக்குமாக அந்தகாரம். 9 மணி நேரம்னு சொன்னா அதோட ஒரு 6 மணி நேரத்தை கூட்டிக்கணும். அதோட 6 மணி நேரத்தை கூட்டிக்கணும். அதோட 6 மணி நேரத்தை கூட்டிக்கணும். பகல்ல 6 பிரிவு, இரவு 6 பிரிவாக மணி நேரமாக பிரிக்கப்பட்டது. அதோட 3 மணி நேரத்தை கூட்டுன்னு சொன்னா அது 12 மணியிலிருந்து 1 மணி 3 மணி வரைக்குமாக. மதியம் நம்ம கணக்குப்படி மதியம் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்குமாக இந்த 3 மணி நேரமும் தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் தன்னுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கும்படியாக அங்க பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. கர்த்தர் ஸ்தோத்திரம். சிருஷ்டியானது, வானங்களும் சூரியனும் தேவன் படைத்த சிருஷ்டியானது தன்னுடைய துயரத்தையும்
தன்னுடைய புலம்பலையும் காட்டும் அடையாளமாக அது அந்தகாரப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்தகாரப்பட்டது. தன்னை சிருஷ்டித்தவருடைய மரணத்தை பார்த்து, கவனிங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய மரணத்தை பார்த்து சிருஷ்டியானது தன்னுடைய துயரத்தையும் தன்னுடைய புலம்பலையும் காண்பித்தது. மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகருடைய மரணத்தை பார்த்து சிருஷ்டியானது தன்னுடைய எதிர்ப்பை காட்டினதான். வண்டர்ஃபுல். தன்னுடைய எதிர்ப்பை அது காட்டினது. கர்த்தர் ஸ்தோத்திரம், தன்னுடைய எதிர்ப்பை. அப்ப சூரியன் also the creation itself protesting by plunging into the darkness. நான் வெளிச்சத்தை காண்பிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கட்டும், அந்தகாரம் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி சிருஷ்டி ஆகிய சூரியன் சிருஷ்டிகருடைய மரணத்தை, தன்னை சிருஷ்டித்தவருடைய மரணத்தை சகிக்க முடியாமல் தன்னுடைய எதிர்ப்பை காட்டும்படியாக, புரொட்டஸ்டை காட்டும்படியாக, தன்னுடைய எதிர்ப்பை காட்டும்படியாக அந்தகாரத்தை சூரியன் காண்பித்தது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்லுவோமே ஆனால், கவனிங்க, அந்தகாரம் என்பது இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லையோ அவருடைய வாழ்க்கை இருளுக்கு சமானம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருப்பீர்களானால் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஒளியிலே நடக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த நிலைக்கு போகணுமோ அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டில் என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்களேன். வீட்டில் என்ன செய்வோம்? திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, என்ன செய்வோம்? என்ன 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 செய்வோம்? மெழுகுவத்தியை தேடுவோம். அல்ல, மெழுகுவத்தி என்ன செய்வீங்க? உடனே டக்குன்னு எடுத்துருவீங்களா? ஆமாம், தீப்பெட்டியை தேடு. வெரி குட், வெரி குட். தீப்பெட்டியை தேடுவீங்க. தீப்பெட்டி எப்படி தேடுவீங்க? ஃபோன்லையா? இப்போ தானே மொபைல் வந்திருக்கு. மொபைல் வந்து இப்போ மொபைல் அப்படியே தடவிக்கிட்டே, இங்கே தானே வச்சேன், இங்கே தானே இருக்கும், அங்கே தானே இருக்குன்ட்டு அப்படியே இந்த மெழுகுவத்தியை தடவிக்கிட்டே போயிட்டு அப்படியே மெழுகுவர்த்தி அடிச்சுட்டு, இப்போ எங்கேங்கம்மா மெழுகுவர்த்தி? இப்போ தான் எல்லாம் மொபைலில் வச்சுருக்காங்களே, எல்லாம் 10 மொபைல் அடிக்குமே டக்குன்னு. ஆமாம், நான் தடவி தெரியாது. எங்கே போகிறோம் என்பது தெரியாது. எங்கே போகிறோம் என்பது தெரியாது. விருந்துக்கு கூப்பிட்டாங்க. மதுரையில் விருந்து கூப்பிட்டாங்க. என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1.5 மாதத்தில் விருந்துக்கு மதுரையில் பாஸ்டர் எபனேசர் கூப்பிட்டாங்க. அவர் தங்க வச்சுட்டாரு. தங்க வச்சுட்டு, தம்பி தண்ணி வேணும்னா இந்த இதில் டேபிளில் வச்சுருக்கேன் பாருங்கள், செம்பில் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கன்னாரு. சரி என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு 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 1:30 மணி இருக்கும். தண்ணி குடிக்கலான்னு சொல்லி தண்ணி ஏந்திரிச்சா, எந்த பக்கம் கதவு இருக்குது, எந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது, எந்த பக்கம் டேபிள் இருக்குது, எங்கே தண்ணி வச்சிருக்கிறா தெரியல. நாங்கள் எங்கள் வீட்டில் படுத்திருக்கிற அந்த நினைவு தான் வருதோடையே, நாங்கள் இப்போ மதுரையில் விருந்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத மறந்து போயிடுச்சு. அப்படியே சரி சத்தம் போடாமல் பார்ப்போன்னு சொல்லிட்டுனா டமால்னு ஒரு பொருள் உழுவுது. ஆமாம், டமால். ஐயோ, மெல்ல மெல்ல மெல்ல, ஐயோ அப்பா, மெல்ல 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 தேடுங்க, அங்கே தான் இருக்குது டேபிள்ன்றாங்க. எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லணும்ல, அங்கே தான் இருக்குன்னு மனைவி சொல்கிறாங்க. அப்படியே இன்னொரு பொருள் டமால்னு உழுது. அவர் வந்து, தம்பி என்ன தம்பி வேணும்னாரு. என்ன தம்பி? ஒன்றும் இல்லைண்ணா ஒன்று தண்ணி இன்னும் கண்டுபிடிக்கல. ஒன்றும் இல்லைண்ணா, எது எனி ஹெல்ப், தண்ணி எது உதவி தேவையா தம்பி? இல்லைண்ணா ஒன்று தேங்க்ஸ் ஒன்று வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லி அவன் அந்த டேபிளை அப்படியே செவ்வரோரமாக தடவிக்கிட்டே வந்து கடைசியில் டேபிளை கண்டுபிடிச்சி, அந்தகாரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு வந்தால் தான் நீங்கள் எந்த நிலைக்கு போக வேண்டுமோ அந்த நிலைக்கு போய்
எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்வீங்களா? அது வரைக்கும் நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரைட். இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் மூன்றாவதாக ஒன்றை கண்டான். என்ன தெரியுமா? அந்தகாரத்தை கண்டவன் மாத்திரமல்ல, அந்தகாரத்தை மாத்திரமல்ல, 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதை இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் இயேசு ஜீவனை விட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், பூமி அதிர்ச்சி உண்டானதான், கண்மலைகள் அது அப்படியே பிளந்ததாம். வாசிக்கலாமா? எத்தனாவது பக்கமா வசனத்தை சொல்லி வாசிமா? 51வது வசனம். மத்தேயு 27:51. வாசிக்கலாமா? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. பூமியும் அதிர்ந்ததாம், கண்மலைகளும் பிளந்ததாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பூமி இயேசு கிறிஸ்துவை மரணத்தை கண்டு அப்படி குலுங்கி அழுதது நிமித்தமாக பூமி அப்படியே அதிர்ந்ததான். கண்மலைகள், பெரிய பெரிய பாறைகள், சின்ன பாறை இல்லை, பெரிய பாறைகள் எல்லாம் குலுங்கினதான். இந்த நூற்றுக்கு அதிபதி, நான் திரும்ப சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான மரண தண்டனைகளை, சிலுவை மரணங்களை நிறைவேற்றின மனுஷன் இப்போ இந்த அதிகாரி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கும் போது, அவர் மரித்த வேளையிலே பூமி அதிர்ச்சி உண்டானதையும் கண்மலைகள் குலுங்கினதையும் இவர் பார்த்தார். ஒரு வருடத்திலும் இதுவரைக்கும் பார்த்திராத இந்த சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வேளையிலே இந்த நூற்றுக்கு அதிபதி கண்ணார கண்டார். பூமி அப்படியே எழுத்தின்படி லிட்ரலா அப்படியே குலுங்கி அழுவாங்க பார்த்தீங்களா? பூமி குலுங்கி அழுததை கண்மலைகள் அப்படியே குலுங்கி அப்படியே நொறுங்கினதை இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்தார். இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்து இவர் சொல்கிறார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்.